100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி 2024 என்ன நடக்க போகுது? எப்போது ஆரம்பிக்கிறது இந்த சனி வக்கர பெயர்ச்சி? சனி வக்கர பெயர்ச்சினா என்ன? இந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது? அனைத்து பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் தீரப்போகின்றதா? சனி பகவான் நன்மையை மட்டுமே தான் கொடுக்க போகிறாரா? உங்களுடைய கடகம் ராசியில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகின்றது? சனி பகவானால் சுகபோக ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சனி பெயர்ச்சி அப்படின்றது 2.5 ஆண்டு காலம் நடைபெறும். ஆனால் இந்த சனி வக்கர பெயர்ச்சி அப்படின்றது ஆண்டுக்கு ஒரு முறை சில நாட்களோ சில மாதங்களோ நடைபெறும். அப்படி தான் இந்த 2024 ஜூன் 30 இந்த சனி வக்கர பெயர்ச்சி தொடங்குகின்றது. ஜூன் 30 அதிகாலை 12:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி நவம்பர் 15 முடிவடைகின்றது. சனி பகவான் பின்னோக்கி நகர்வதை தான் சனி வக்கர பெயர்ச்சின்னு சொல்வாங்க. தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அதாவது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே பின்னோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருப்பார். அக்டோபர் 5 சதயம் நட்சத்திரத்திற்கு சென்று சதயம் நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் 15 மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவார். இந்த 139 நாட்களும் சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறீங்க. அளவுக்கு மீறி கடன் வாங்கி அடைக்க சிரமப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் தற்போது அந்த கடன்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் முடியக்கூடிய நவம்பர் 15 மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளில் இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாம் விலகப் போகின்றது. ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி முகத்தில் பொலிவு உண்டாக போகின்றது. வீட்டில் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் இனிதே நடந்தேறப் போகின்றது. பழைய வாகனத்தை மாற்ற போறீங்க. எதிர்பார்த்தபடி வீடு மனையெல்லாம் உங்களுக்கு அமைய போகின்றது. உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தக்கூடியவர்களாக இருக்க போறீங்க. எதிர்பார்த்த பண வரவு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டாக போகின்றது. புதிய திட்டங்களை தீட்டி அந்த திட்டத்தில் வெற்றி பெற போறீங்க. உறவினர்கள் நண்பர்கள் இடையே உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் கூட போகின்றது. புது வாகனம் வாங்க போறீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரப்போகின்றது. அரசு காரியங்களை விரைந்து முடிக்க போறீங்க. அதாவது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சேமிக்க முடியாதபடி செலவுகள் அதிகரித்த வண்ணம் இருந்திருக்கும். ஆனால் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் அனைத்தும் மாறப்போகின்றது. வீண் பழி சொற்களும் வந்து செல்லும். வீண் பழி சொற்களுக்கு ஆளாக நேரிடும். இதில் கொஞ்சம் பார்த்து இருக்கவில்லை என்றால் பெரும் கண்டம் நிச்சயம் வந்து சேரும். இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்பதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. வீட்டிலையும் வெளியிலையும் மதிப்பு மரியாதை அதிகரித்து லாபம் கிடைக்க போகின்றது. முக்கிய பிரமுகர்கள் உங்களுக்கு அறிமுகமாக போகிறாங்க. உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரப்போகின்றது. பதவிகள் எல்லாம் தேடி வரப்போகின்றது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்தேறப் போகின்றது. மனைவியுடன் இருந்த மோதல்கள் எல்லாம் நீங்க போகின்றது. குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு குழந்தை பேறு, குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த 139 நாட்களுக்குள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் என்பதையும் சொல்ல வேண்டும். இப்போது இருக்கும் வேலையை விட அதிக சம்பளத்தில் மிகச்சிறந்த வேலை உங்களுக்காக கிடைக்கப் போகின்றது. வரக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா உங்களை வெல்ல, அதாவது உங்களுடைய அந்த அசுர வளர்ச்சியை
யாராலும் தடுக்க முடியாது, உங்களுடைய வெற்றி பாதையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை தான் சொல்ல வேண்டும். ஏளனமாக பேசியவர்களும் இனி உங்களை பாராட்ட போகிறாங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் விரைந்து முடிக்க போகிறீங்க. வெகு நாள் கனவாக இருந்த புதிய நிலம், வீடு இதெல்லாம் வாங்கி குவிக்க போகிறீங்க. பூர்வீக சொத்தினை சீரமைப்பீங்க. தாய் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நிச்சயம் நீங்கிடும். எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திடும். உறவினர்களிடையே, தாய் வழி உறவினர்களிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் வெடிக்க ஆரம்பிக்கும். பார்த்து இருந்துக்கோங்க. பூர்வீக சொத்துக்களால் அதிக செலவு உங்களுக்கு வந்து சேரும். பழைய சிக்கல்கள் புதிய கோணத்தில் வரும். பார்த்து இருந்துக்கோங்க. வரவேண்டிய பணமெல்லாம் நிச்சயம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கம். பார்த்து இருந்துக்கோங்க. தாயாரின் உடல் நலம் சற்று பாதிப்படையக்கூடும். அவங்க கூட வீண் கருத்து மோதலும் வரக்கூடும். வீண் அலைச்சல், டென்ஷன், காரிய தாமதம், வாகன பயணத்தில் ஏதேனும் பிரச்சனை இதெல்லாம் வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு திட்டமிடுதல் அவசியம் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் புரிந்து கொண்டிருப்பீங்க. யார் என்று தெரியாமல் மற்றவர்களோடு குடும்ப விஷயங்களை பகிராமல் இருக்க வேண்டும். பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அப்படி பகிர்ந்து கொண்டீங்கன்னா அதுவே மிக பெரும் பிரச்சனையாக, கண்டமாக உங்களுக்கு மாறிவிடும். யாருக்கும் ஜாமீன், கேரண்டர் கையெழுத்து போடாதீங்க. நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தாலும் சரி, ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வெளி வட்டாரத்தில் உஷாரா பழகுங்க. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை தரம் பிரித்து பார்க்க முடியாமல் தடுமாற போறீங்க. முன்பு போல கேட்டவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து சேரும். நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு அமைவாங்க. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. கடையை சிலர் பெரிய இடத்திற்கு மாற்றுவீங்க. புதிய முதலீடுகள் செய்வீங்க. புது கிளைகளை தொடங்குவீங்க. வாடிக்கையாளர்களுடைய வருகையும் அதிகரிச்சிடும். புது ஏஜென்சி எடுப்பீங்க. கூட்டு தொழிலில் குழப்பங்கள் வரும். பங்குதாரர்களை மாற்ற வேண்டிய சூழலும் ஏற்படும். அலுவலகத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துடும். மேல் அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய சொந்த பிரச்சனைகளை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்வாங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இடம் மாற்றம், மறைமுக எதிர்ப்புகள் என சின்ன சின்ன தொந்தரவுகளும் வந்து செல்லும். இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற நற்பலன்களை உங்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் கொடுத்தே தீரும். நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. யார் என்ன பண்ணுறாங்க, யார் என்ன செய்கிறாங்க அப்படின்றத கவனித்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வீணாய் போவதை தடுக்க முடியாது. உங்களுக்காக யார் நல்லது செய்கிறாங்க, உங்களுக்காக யார் கூட இருக்கிறாங்க அப்படின்றத தெரிந்து கொண்டு அவங்களுக்காக எதையும் செய்ய துணிபவர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக அமோகமான பலன்கள் கிடைக்க போகின்றது. வியாபாரம் செய்ய நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டமும் சிறப்பாக இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகின்றது. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த எதிரிகள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் உங்களுடைய காலடியில் வந்து விழ போகிறாங்க. மதிக்காமல் இருந்த உறவினர்கள் எல்லாம் மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்தி வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல போகிறீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகி நிம்மதி பிறக்க போகின்றது. பிள்ளைகள் வழியில் அமோகமான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் படித்து முடித்த உடனேயே மிக பெரும் இடத்துல வேலைக்கு போய் அமரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனை இருக்காது. சனி பகவான் ஒரு சிலருக்கு தொல்லை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு நன்மையை வாரி அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிகளில் உங்களுடைய கடகம் ராசியும் முதலாவதாக இருக்கின்றது. ஆகையால் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா நிச்சயம் உங்களுடைய வாழ்வு உச்சத்திற்கு செல்லும் அப்படின்றத மறுக்க முடியாது. யாரிடமும் வீண் கோபம் வேண்டாம். தொழில் செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அமைதியான மனப்பாங்கோடு நடந்து கொள்ளுங்க. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. நீங்கள்
எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் வந்து சேரும். அரசாங்க உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், போட்டித் தேர்வுகளை எழுதியிருந்தீர்கள் என்றால், உங்களை தேடி நல்ல ஒரு செய்தி வரப்போகின்றது. யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை, தன் மானத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் மற்ற காலகட்டங்கள், அதாவது இந்த சனி வக்கர பெயர்ச்சிக்கு முந்தைய காலகட்டங்களை விட இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்காகவே வந்திருக்கின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் அனைத்து வகையிலையும் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடக்கப் போகின்றது. அனைவருமே உங்களுக்கு உதவ போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு அன்பான ஆதரவான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்க போகின்றது. ஊரிலும் வெளியிலும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கெல்லாம் உயரப்போகின்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் சீரும் சிறப்பமான ஒரு வாழ்க்கையை இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2024 சனி வக்கரப்பெயர்ச்சி எப்போது நடக்குது, எப்போ முடியுது, எத்தனை நாட்கள் நடக்குது, இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.